இன்க்ரோன் டோனெயில் அல்லது உள்வளர் நகம் வந்து ரொம்ப ரொம்ப காமன் கண்டிஷன் தான். அது நிறைய பேருக்கு வரும். யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த விரல் நகம் பெருசாக இருக்கிறவங்க, டைட் ஷூ போடுறவங்க, அந்த பாதமே சில பேருக்கு பெருசாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வரலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணி இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டேன். இப்போ நகத்தையும் அந்த ஸ்கின்னையும் ஹோல்டு பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு வந்து கியூட்டிக்கிள். அந்த கியூட்டிக்கிளை தான் நான் பின்னாடி புஷ் பண்ணுறேன். அதை புஷ் பண்ணால் என்னாகும், நெயில் பிளேட் வந்து ஸ்கின்லேருந்து செப்பரேட் ஆகிடும். இந்த நகைத்தட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து ஸ்கின்லேருந்து செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி உள்பக்கம் அது அப்படியே ஒரு கிளிப்பு போட்ட மாதிரி உள்ளே போய் வலிக்கும் பயங்கரமாக. உள்ளே இருக்கிற வளர்ந்துட்டு இருந்த நகத்தை வந்து அப்படியே வெளியில் எடுத்துறேன். எடுத்துகிட்டு இந்த ஃபுல் நகத்தை ரிமூவ் பண்ணாமல் இந்த வளர்ந்துக்கிட்டு உள்ளே வளர்கிற போர்ஷனை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த ரூட் ஆஃப் த நெயில், அதுக்கு பேர் நெயில் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரூட் ஆஃப் த நெயில் திரும்ப சைடு நகம் வளராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபீனால்ங்கிற ஒரு மெடிசன் வச்சு அதை வந்து காட்ரைஸ் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ரூட்டு உள்ளே இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் அந்த உள்ளே வளர்ந்துக்கிட்டு இருந்த நெயிலை ரிமூவ் பண்ணிட்டோம். சில பேர் வந்து நகத்தை கட் பண்ணும்போது ரொம்ப ஓரத்தில் போய் ரவுண்டாலாம் உள்ளெல்லாம் அழுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி நோண்டிலாம் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் இந்த நகம் வந்து உள்ளே வளர